விவசாய நண்பர்களுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தி. நீங்கள் கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்களா? உங்களுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுமா? தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று வெளியிட்டிருக்கும் அந்த அதிரடி அறிவிப்பு என்ன? யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும்? வாங்க தெளிவாக பார்க்கலாம். விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்புகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பேருதவி செய்யும் விதமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதன்படி கூட்டுறவு வங்கிகள் மூலமாக 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு அந்த பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. எதிர்வரும் சாகுபடி பருவத்தில் புதுசாக கடன் வாங்கி விவசாயம் செய்ய நினைக்கிற விவசாயிகளுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த தள்ளுபடி எந்தெந்த தேதிகளில் கடன் வாங்கியவர்களுக்கு பொருந்தும் என்று பார்த்தீங்கன்னா, கடந்த 1/5/2025 முதல் 28/2/2026 வரை உள்ள காலகட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த அறிவிப்பு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளன. சரி, அரசாங்கம் ஏன் இதை ஒரு சவாலான விஷயம்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறைகளின்படி நவம்பர் 28, 2025 அறிக்கையின்படி அரசாங்கம் இப்படி ஒரு கடனை தள்ளுபடி செஞ்சால் அதற்கான முழு தொகையையும் 45 முதல் 60 நாட்களுக்குள் ரிசர்வ் வங்கியிடம் அரசு செலுத்திவிட வேண்டும். தமிழ்நாட்டின் தற்போதைய நிதி நிலைமை சவாலாக இருந்த போதிலும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் முதலமைச்சர் இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்காரு. இந்த கடன் தள்ளுபடி குறு விவசாயிகளுக்கு மட்டும்தானா என்று பார்த்தீங்கன்னா அது கிடையாதுங்க. இது சிறு விவசாயிகளுக்கும் விவசாய கடன் தள்ளுபடி உண்டு. அதனை பற்றிய முழு விவரங்கள் பின்வருமாறு. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. குறு விவசாயிக்கான தள்ளுபடி பார்த்தீங்கன்னா 50,000 வரை வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தொகை முழுவதும் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. 50,000லேருந்து 60,000 வரை வாங்கினா 40,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. 60,000 to 70,000 வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா 30,000 தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. 70,000லேருந்து 80,000 வரை வாங்கியிருந்தா 20,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. 80,000லேருந்து 90,000 வரை வாங்கியிருந்தா 10,000 தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. 90,000லேருந்து 1,00,000 வரை வாங்கியிருந்தா 10,000 தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. 1,00,000க்கு மேலே வாங்கியிருந்தா 5,000 தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சிறு விவசாயிகளுக்கான தள்ளுபடி பார்த்திங்கன்னா 50,000 வரை வாங்கியிருந்தா கடன் தொகையில் 50% வந்து தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. 50,000லேருந்து 60,000 வரை வாங்கியிருந்தா 20,000 தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. 60,000லேருந்து 70,000 வரையிலும் வாங்கியிருந்தா 15,000 தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. 70,000லேருந்து 80,000 வரை வாங்கியிருந்தா 10,000 தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. 80,000லேருந்து 90,000 வரை வாங்கியிருந்தா 5,000 தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. 90,000லேருந்து 1,00,000 வரை வாங்கியிருந்தா 5,000 தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. 1,00,000க்கு மேலே வாங்கியிருந்தாலும் 5,000 தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாபெரும் திட்டத்தின் மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா 14,22,555 விவசாயிகள் நேரடியாக பயன்பெற போகிறாங்க. இதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு செலவு செய்ய போகுதுன்னு தெரியுமா? சுமார் 2044.46 கோடி ரூபாய் கூடுதல் செலவினத்தை அரசே ஏற்றுக்க போகுது. உண்மையிலே விவசாய பெருமகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த அறிவிப்பு தான். இந்த தகவல் உங்கள் ஊரில் இருக்கிற மற்ற விவசாயிகளுக்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவுடன். நன்றி, வணக்கம்.